நீங்க இங்க வந்துட்டீங்க. தேடிக்கிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பேர் குமரேசன் மேடம். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மேடம். நான் ஒரு பொண்ணு வந்து 4 வருஷமா லவ் பண்ணேன். என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து விவசாயம் தான் மேடம். சரி, படிச்சிருக்கீங்களா? 10th வரையும் படிச்சிருக்கேன் மேடம். இவனுக்கு படிப்பு கம்மி தானே? ஆமாங்க, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. 4 வருஷமா லவ் பண்ண மேடம். மாமா பொண்ணு தான் அது. 11 படிக்கும்போது லவ் பண்ணுச்சு. லவ் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் பேசியிருந்தது, ஃபோனில் பேசியிருந்தது. ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க, என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் பிடிச்சி ஊருக்கு வரப்பெல்லாம் பேசும் போவோம். இப்படியே இருந்துட்டு இருந்தது மேடம். இப்படியே 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்க அப்பா இறந்துட்டார். இறந்தும் போது ஊருக்கு வந்தது, சொல்லி அழுதுது. அப்புறம் ஃபோன் இருந்ததுனால ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்பா அவங்க இல்லைங்கிறதுனால ஆதரவுக்கு இல்லைன்னு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க அம்மா, அவங்க அக்கா. உங்க அக்கா இருக்காளா உனக்கு கொக்கா? எங்க அவ? பொண்ணு பிஎஸ்சி நர்சிங் மேடம். மாமா பொண்ணு நல்லா வீட்டுக்கு கூட்டு வருவேன், நல்லா பேசிட்டு இருந்தோம், நல்லா பழகிட்டு இருந்தோம் மேடம். அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு கூட்டு போயிருக்கேன், கும்பகோணம். எங்கள் விடாபத்துலேருந்து கும்பகோணம் தூரம் தான். அதெல்லாம் கூட்டு போயிட்டு வருவோம் மேடம். திருச்சிக்கு அடிக்கடி பார்க்க போவேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சந்தோஷமா இருக்கும் போய் பார்க்க போகிறதுக்கு. அவ்வளோ நல்லா பழகிட்டு இருந்தோம் மேடம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்போ என்னடா உனக்கு? அவங்க வீட்டில் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பையனை கட்டிக்காத, படிப்பு இல்லை, பணம் இல்லை, அதை கட்டிட்டு என்ன பண்ணுற, அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட என்கிட்ட தான் கேட்கும் மேடம். அப்படி இருந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வந்தாங்க மேடம். மாற்றி கொண்டு வந்து நீ வேணாங்கிற அளவுக்கு என்னால் ஒன்றும் சொல்ல முடியாமல் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மருந்து குடிச்சிட்டேன் மேடம். அப்படி என்ன பிரச்சனை? துக்கமா? துக்கத்தை போக்குறதுக்கு துக்க மாத்திரை இல்லையேம்மா. நானே பிரிகிற மாதிரி இருந்தாலும் நீ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோட்டோ பிடிச்சி ஒரு 10 நாளுக்குள்ளேயே இந்த பிரச்சனை வந்துச்சு மேடம். ஊருக்கு வரலன்னு போய் சொல்லிச்சு. வீட்டுக்கு வந்தால் அந்த நான் வருவேன் பார்க்க பிரச்சனை ஆகும்னு நினச்சிட்டு சொல்லிச்சு. ஊருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு மேடம். நான் ஃபோன் பண்ணி ஏன் என்கிட்ட போய் சொன்னேன், ஊருக்கு வரது நான் தான் பணம் போட்டு வரேன் 500 ரூபா. நான் இங்கே போட்டேன், நான் ஏடிஎம் எடுத்துக்க மேடம். அவன் சொல்லு ஏன் போய் சொன்னேன், நான் உனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் போய் சொல்லி உன்ட்ட அப்படின்னு கேட்டது. இதுமாதிரி எங்கள் வீட்டில் வேறு மாப்பிள்ள பார்க்குறாங்க, சாம்பார் அப்போ எனக்கு நான் அப்போ கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது மேடம். சொல்லிவிட்டு நான் அவங்க அம்மாட்டே பேசுகிறேன். மற்ற இந்த மாதிரி தான் என்னால் எந்த பிரச்சனையும் வராது, என்னால் என் பொண்ணாடின்னு தான் சொன்னாங்க மேடம். இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேட்குது இல்லை? என் முன்னாடி என்னால் படிக்க வைக்க முடியும், என் டைப்பே வேணாலும் விட்டுருங்க, என்னால் சம்பாரித்து படிக்க வைக்க முடியும், எனக்கு உடம்புல தெம்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் மேடம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்கிட்ட என்னடா இருக்குது, படிப்பு இருக்கா இல்லை பணம் தான் வச்சிருக்கியா, உனக்கெல்லாம் எதுக்குடா. இந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து மேடம், இது ஒரு நியூஸ் எனக்கு வந்தது. உண்மையாக போய் ஏன் பார்க்கலான்ட்டு ஒரு டூவில் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் நின்றுட்டு இருந்தது மேடம். ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொன்னிச்சுன்னா, இவன் வரமாட்டான்னு நினச்சேன், இவன் ஏன் வந்தான்னு தெரியல. திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன். எப்படி உனக்கு தெரியும்? அது ஏன் முன்னாடி சொல்லல, அந்த ஃப்ரெண்டு முன்னாடி சொன்னிச்சு. அப்புறம் தான் ஃபோனில் அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னிச்சு, ஆனால் நீங்கள் தானே அலையிறீங்க, அந்த பொண்ணு அப்படி ஒன்றும் இல்லை, 4 வருஷமா லவ் பண்ணுங்கிறீங்க, எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுது மேடம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்போ ஆனந்துங்கிற ஒரு பையன்ட்ட ஒரு நேரம் கிட்ட பேசிட்டு போயிடல. அது ஃப்ரெண்டுகிட்ட நான் ஆனால் மிரட்டி தான் கேட்டேன் மேடம். ஏன்னா என்னால் உண்மையை வாங்க எனக்கு தெரியல. நான் உண்மையை சொல்லிடுறேன். முதல்ல அண்ணன் இல்லைன்னு சொன்னிச்சு, அப்புறம் அண்ணன் சொல்லுது. இல்லை புரியல, என்ன உண்மைன்னு எனக்கு தெரியலனா, ஆனால் அவனை பார்த்ததே கிடையாது, இவ்வளோ நாள் என் கூட படிச்சதில்லை, நான் அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அண்ணன் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அந்த இதுலேயே நான் கேட்டுருந்தா சொல்லிடுச்சு மேடம். இந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன் அப்படி ஃபோன் பண்ணி, என்னம்மா இது மாதிரி சொல்கிறாங்களே, இது உண்மையாக இருந்தால் என்ன ஏன் லவ் பண்ணேன், அப்போ 4 வருஷமாக என் கூட சுற்றினியே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தனை லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், அதுதான் முறை. அப்படி இல்லைன்னா என்னை ஒதுக்கிடலாம்ல அப்பயே. முடியாத செஞ்ச பாவம் விடாத. அவங்க பேசினதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்களா? எப்படிப்பா அப்படி ரெக்கார்ட் பண்றீங்க? லவ் பண்றோம் சொல்றீங்க, பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்க, இதுதான் லவ்வா? ரெக்கார்ட் பண்ணது எதுக்கு ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா மேடம்? ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் ஊருக்கு வரும். அதிகமாக பேச முடியாது, அதில் வாரத்துக்கு ஒரு டைம் பேசும். அந்த ரெக்கார்ட் பண்ணுறது எப்பயாவது அந்த பொண்ணு நான் வந்து டக்குன்னு அந்த ரெக்கார்டு போட்டு கேட்பேன். இதெல்லாம் கதை. ஏன் இது வந்து எங்கள் அம்மா மேலே சத்தியம் நான் தான் பண்ணுறேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. பையன் எப்படி? பையன்லாம் நல்ல கேரக்டர் தான். இப்போ தான் அந்த மேட்ரு நடந்ததுலேருந்து கொஞ்சம் தண்ணி போட ஆரம்பிச்சுட்டான். இதுதான் தவறான விஷயம். அது கூட நான் பேசினேன். நான் அதுக்கு தான் அந்த பொண்ணுக்கிட்டே பேசினேன். பொண்ணால் வந்து இப்போ குடும்பம் கெடுதுமா, நான் உன்னை ஃபர்ஸ்ட்லேயே என்ன சொன்னேன், நீ செஞ்சுக்கலாம், நீ வந்து படிப்பை பாருன்னு சொன்னேன். அந்த டயத்துலேயே நீ கட் பண்ணிட்டு பேசாக இருந்திருக்கணும். கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. இல்லம்மா, ஒரு காதல் தான் பண்ணியிருக்காங்க, ரைட். அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிச்சுன்னா விட்டுட வேண்டியதானே? ஓகே மேடம், நானும் அதுக்கு ஒன்றும் தடை சொல்லல, தாராளமாக விட்டுடலாம். காதல் மட்டும் இல்லை மேடம், நாங்கள் வந்து கனவு முனையாக வாழ்ந்துருக்கோம். அப்புறம் என்ன இது? நீ யாரு? சித்த போமனா பெரிய போமனா? நீ போன் பண்ணீல? உட்காருங்க, போன் எடுத்தோம்ல, உட்காருங்க. பேசிருக்கீ பண்ணிட்ட நீ எனக்கு. சரி விடு, உனக்கு எத்து போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு கேளுங்க.
உங்க பிரச்சனையை சொல்லுங்க. அதை விட்டுட்டு அந்த பையன் சத்தம் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆம்பளை இல்லாத வீட்டுல அது பேர் செய்யலாமான்னு சொல்றாங்க மேடம். என்ன பண்ணாங்கம்மா? உங்க பொண்ணு எதுவுமே பண்ணலையா? எங்க பொண்ணெல்லாம் எதுவும் பண்ணலீங்கம்மா. நிச்சயமா தெரியுமாமா? நிச்சயமா எனக்கு தெரியும். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. நீ அறுத்தாடியோ அறுப்பியோ எனக்கு இன்னைக்குதான் நீனு தெரியுது கடவுளே. இன்னைக்குதான் நீ இன்னைக்கு இந்த விடத்தை பார்த்துதான் உனக்கு புரியுது. யாரோண்டுதான் இருந்தாம்மா. நான் அப்படி எந்த கோயில வேணாலும் நான் கும்பிட்டு விடுறேன். தீயில விட இறங்குறேன். நீ நடிகண்டா. நடந்து போச்சு. உங்க பொண்ணு லவ் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அந்த பையன் கல்யாணம் பண்ணி வச்சானா? ஏன் நான் என்னத்துக்கு என் பொண்ணை கல் பண்ணிருக்கேன்? எங்கேயாச்சும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் மேம் தெரியும். ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த பையனோட வண்டியில ஏறி வண்டியில போவே இல்ல மேம். இது வரைக்கும் உண்மையா சொல்றேன். அப்பா மேல சத்தியமா சொல்றேன். அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் போவே இல்ல மேம். இவங்க அப்ப என்ன சொல்றாங்க? அது என்னமா மேடம்? வண்டியில வந்து உண்மை மேடம். 2000 பணம் வாங்குறது உண்மை மேடம். சத்தியம் எப்போதும் வாக்கில்ல. சத்தியமேவ ஜெயதே. நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்க மேம். இப்ப வேணா நான் நம்பர் தரேன். இது போலி பிசி எக்ஸாம்க்காக நான் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் மேம். போயிட்டு லைப்ரரியில புக் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். போயிட்டு புக் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு புக் இல்லமா அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு உடனே வந்துட்டோமா. இவங்களை இது வரைக்கும் நான் ஊர்ல எல்லாம் பாத்துருக்கான பேசினது இல்ல. எதுக்கு இந்த லைப்ரரி விஷயம் சொன்ன? இப்போ லைப்ரரியில தான் பணம் கொடுத்தது மேடம். வாசல்ல தான் கொடுத்தது. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? நீ அந்த பையன் அதை பத்தி சொன்னப்ப நீ லைப்ரரி விஷயம் சொன்ன? லைப்ரரி நான் சொல்லவே இல்ல மேம். அதான் மேம் சொல்றேன். பணம் கொடுத்தேன்னு சொல்றாங்கல்ல, அதை நான் கொடுக்கலன்னு சொல்றேன் மேம். அப்ப நான் அவங்கள போய் சொல்றேன். நீ போய் சொல்ற. உண்மையா பணம் கொடுத்தது மேடம். உண்மையாமா பணம் நான் கொடுக்கவே இல்ல மேம். என்ன ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேளுங்க மேம். நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. லைப்ரரி நான் சொல்லவே இல்ல. லைப்ரரியில கொடுத்தேனா? லைப்ரரின்னு அவர் சொல்லவே இல்ல. நீ ஏன் சொன்ன? சொல்லல மேம். அதான் நான் சொல்றேன். போனத சொல்றேன். பேசிட்டு வந்திருக்கேன் மேடம். ஒரே முடிவுல பேசிட்டு வந்திருக்கேன் மேடம். உன்கிட்ட நான் இது வரைக்கும் பேசிருக்கேனா? என்னோட போன்ல நீ பேசவே இல்ல. இது வரைக்கும் நான் உன்கிட்ட பேசிட்டு மேடம். இதுக்கு தேவையான கேஸ்ட் 5 கேஸ்ட் எடுத்து கொடுத்துங்க மேடம். எப்படா தெரியல நீங்க? கேஸ்ல கொடுத்தது உண்மை மேம். என் தங்கச்சி என்ன நான் பார்த்ததே இல்ல, பேசவே இல்லன்னு சொல்லிச்சல மேடம். பேசனதே இல்ல சொன்னா எப்படி கேஸ்ட் வாங்கின? அதான் மேம் இப்ப நான் சொல்றேன். ஆனா அது வந்து உங்க வீட்ல எதுக்காக இந்த பையனை மறக்கறாங்க? ஏன் கல்யாணம் பண்ண கூடாது சொல்றீங்க? நான் சொல்றேன் மேடம். பணம் படிப்பு மேடம். காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. பாப்பா வேணாம்னு சொல்றாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஒருவேளை உன் தங்கச்சி இந்த பையனை பிடிச்சிருக்கு சொன்னா என்ன பண்ணுவ? தான் போய் பிடிச்சிருக்க பாத்துக்கலாம் மேம். அதுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் கேட்டுக்குறோம் மேம். ஃபர்ஸ்ட் சுகன்யா சரி, ஒருவேளை பிடிக்கல வேணாம்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? வேணா நான் ஏமாத்துறது பதில் சொல்லுங்க மேடம். என்ன ஏமாத்துறது பதில் சொல்லுங்க. என்னங்க இது? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். அவ லைஃப் மனசுல பாதிக்க போகுது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதே நீ ஒரு கேள்வி கேட்டல. சொல்லுங்க மேடம். ஒரு கேள்வி கேட்டா இதே ஒரு பொண்ணு அப்படியே ஏமாத்தினா நீங்க சும்மா விடுவீங்களா? உனக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இதே ஒரு பொண்ணு இப்படி லவ் பண்ணி வேற ஏதாவது தப்பு பண்ணி கையில ஒரு குழந்தையோட நின்னா நாங்க வாதாடுவோம், சண்டை போடுவோம். இல்ல ஓகே முடிஞ்சு போச்சுன்னா சரி போவோம், வேலையை பாரு, உனக்கு வாழ்க்கையில வேற எவ்வளவோ இருக்கு பாக்குறதுக்குன்னு சொல்லி அனுப்புவோம். அதே தான் உங்ககிட்டயும் சொல்றேன். என்னடா இழிச்சவே பாருங்க. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. எது கேள்வி கேட்க மாட்டாங்கற. எனக்கு இருந்தா என்ன பிரச்சனை? எனக்கு வேணாம் மேடம். நான் லவ் பண்ண 1 இயரா லவ் பண்ணேன். எனக்கு வேணாம். ஏமா? எனக்கு பிடிக்கல மேடம். அப்ப தெரியாம பண்ணிட்டேன். சின்ன பிள்ளையா இருந்ததுனால இப்ப எனக்கு வேணாம். போப்பா ஏன் பணத்தை தாண்டி போ. அவர் என்ன கேக்குறாரு தெரியுமா? 4 வருஷம் லவ் பண்ணி இப்படி விட்டுட்டு போனா ஒரு பையன் பொண்ணை விட்டுட்டு போனா நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க சொல்றாரு. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய் 4 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி தெரியும்னா எனக்கு என் ஃப்ரெண்ட் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு கூட பேசும்போது தெரியும் என்ன ஊர் கேட்கும். எங்க ஊர் மேடம். அதனால சொல்லுவோம். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் பேசுவேன். ஃப்ரெண்ட் லவ் பண்ணிட்டு இருந்தாரா? ஆமா. வாய்ப்பே இல்ல மேடம். வாய்ப்பே இல்ல. அதான் இல்லங்கறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்ங்கறேன். வாய்ப்பே இல்லை. சுகன்யா சொல்லுங்க தேச வாய்க்க விளையாட்டு இல்ல, உண்மை பேசு. உண்மைதான் மேடம். என் நம்பர் எப்படி உண்மை. வாங்குறீங்க? 500 ரூபாய் மாசம் ஏடிஎம்ல எடுக்கிறது, அவரை ஹெல்ப்புக்கு எல்லாம் கூப்பிட்டுக்கிறது, பைக்ல வருது. பைக்ல எல்லாம் நான் போல மேடம். கிதா பொய் சொல்லாத கிதா, அசிங்கமா பொய் சொல்லாத. பணம் போட்டுட்டாங்க. நான் இல்லன்னு சொல்ல மேடம். நீங்க 2 பேரும் போல. ஏன் அதெல்லாம் பண்றீங்க? அதெல்லாம் எங்களுக்கு இப்பதான் மேம் தெரியும். அதெல்லாம் நான் வீட்ல சொல்லல மேடம். வீட்ல சொல்லாம அதெல்லாம் பண்ண நீ? அதெல்லாம் தவறு தான். அப்ப தெரியலையா? அப்ப சின்ன பிள்ளை மேடம். அப்ப எனக்கு எதுவுமே ஒரு தெரியும். வருஷத்துல நீ வளர்ந்துட்டியா? இந்த பசங்கன்னா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? நீங்க லவ் பண்ணுவீங்க, அவங்கள யூஸ் பண்ணிப்பீங்க, மொபைல் போன் சார்ஜ் பண்ணி கொடுக்க சொல்லுவீங்க, ஃபீஸ் கட்ட சொல்லுவீங்க, வீட்ல அப்பா அம்மா காசு கொடுக்காம உங்க பின்னாடி சுத்துவாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு விவரம் வந்துடும். ஒரு நாளைக்கு ரியலைஸ் பண்ணிடுவேங்க, இல்ல இவன் ஒத்து வராதுன்னு. தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். மாமா கோவம் வந்துருச்சு. எனக்கு வேணாம். சந்தேகமே இருந்தா நான் கூட வாழ மாட்டேன். சரிம்மா, அதுக்கான காரணம் சொல்லணும். வாழ மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு. பார்த்து சொல்லு. எதனால பிடிக்கல சொல்லு. பிடிக்கல ஓகே, யாரும் உன்னை கட்டாயப்படுத்த போறது இல்ல. ஆனா நாங்க எல்லாரும் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி நீ பதில் சொல்லணும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உட்காந்து என்ன சொன்னா தெரியுமா? நாங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருந்தோம்னு சொன்னான். தேவையா அதெல்லாம் உனக்கு? நான் போன்ல பேசும்போது கூட உன் வாழ்க்கை பாதிக்கப்படாதுன்னு சொன்னா நீன்னு சொல்லு. அதெல்லாம் இல்ல மேடம்.
எதுவுமே இல்ல மேடம். படிக்கிறத பசங்க உங்க வீட்ல இவ்வளவு ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு, உங்க அம்மாவை பார்க்கணும், நீங்க குடும்பத்தை பார்க்கணும், நான் அப்ப தெரியாம பண்ணிட்டேன். எங்க டாடி இறந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் இப்ப சரி ஒண்ணு யாரோ ஒருத்தர் ஏமாத்தினா நீ விடுவியம்மா? இதெல்லாம் எனக்கு தெரியுமா? பெத்து வச்சு இந்த பொண்ணுங்களை பத்தி தான் கவலைப்படுறதுன்னா இந்த பசங்களை பெத்து வச்சு அப்பா அம்மாக்கு அது வேற கவலை. ஏதாவது பொண்ணு பின்னாடி சுத்திடுறாங்க, குடும்பத்தை பார்க்காம அவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போவாங்க. இவங்க மருந்து குடிப்பாங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. சின்ன பசங்க ஓகே நடந்து போச்சு, அதுக்கப்புறம் காலை வாரி விடக்கூடாதுல்ல, எல்லா பழியும் அவன் மேல மட்டும் போடக்கூடாதுல்ல, தப்பு இல்ல அது. நல்லா யூஸ் பண்ணிருக்கான் தங்கச்சி, நல்லா யூஸ் பண்ணிருக்கான். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? எனக்கு பிடிக்கல மேடம். இப்ப தெரியாம பண்ணிட்டேன் மேம். சின்ன பிள்ளை அப்ப இப்போ வந்து இப்பதான் மேம் விவரம் தெரியுது எனக்கு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் மேம் எனக்கு தெரியும். ஏன்பா இத விட நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோப்பா. எதுக்குப்பா அதெல்லாம் உனக்கு? வாய் திறந்தா போய் சொல்றது ஃபுல்லா போய் மேடம். உன்னாவது உண்மை வந்திருக்கானு கேளுங்க மேடம். அதுல என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்ல. மேம் நான் போய் சொல்ல மாமா மாமா கொஞ்சிட்டு இருந்தேன் மேடம். என்ன எடுத்த உடனே 12 மணியா இருந்தா சரி மாமா இருக்காரு அப்படின்னு தான் கேட்கும். என் ஃப்ரெண்டு கிட்ட போன் எடுத்து என்ன தெரியுமா சொல்லிருக்கேன், என் கூட இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் பேசுறேன், நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க யாரு கேட்கறது, அவங்க ஃப்ரெண்டா, அவர் இப்ப எல்லா ஆளு வந்த உடனே கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்கு. என் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்கு கேட்டிருக்கான், யாரோ ஒய்ஃப் அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டான்னு. என் கூட இருக்கும்போது சொன்னிச்சாலே கேளுங்க மேடம். அந்த மாதிரியான வார்த்தைகளை வாயிலிருந்தே வந்திருக்க. இல்ல நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் வாய் ஆதாரத்தை காட்டுங்க. நீ என்ன முடிவு சொல்ற? நீ எனக்கு வேணாம். வேணாம் ரைட்டு, நான் வேணாங்கிறது அது அடுத்த பிரச்சனை. எனக்கு காரணத்தை சொல்லு. காரணம் இப்ப சொல்றேன். படிக்கல மேடம், சந்தேகப்படுறாங்க மேடம். சரி ஓகே. எந்த விஷயத்துல சந்தேகப்பட்டா? இப்ப எத்தனை வருஷமா உன்னை சந்தேகப்பட்டு இருக்கேன் அதை சொல்லு. இப்போ யார் மேல சந்தேகப்படுறேன்? எங்க அண்ணன் மேலே சந்தேகப்படுறாங்க மேடம். சினிமா கேட்போம், கேவலப்பே கேட்போம். இல்லங்க காரணத்தை சொல்லு. இதான் இது காரணம். சரியான ரீசன் கிடையாது. நீ படிக்கல, நான் படிச்சிருக்கேன். நீ என்னோட பாத்துங்க மேடம், பண்ணிக்கலாம் மேடம். எனக்கு ஒரே எங்க ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டேன். பாருங்க மேடம், இது வாயில வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசணும் மேடம். இப்ப நீ என்ன பண்ண போறப்பா? நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் மேடம். தூக்கி போடுப்பா. சிறப்பு. தாவரத்துக்குள்ள என் முகத்துல மட்டும் முடிச்சிடாது. நான் உன் முகத்துல முடிக்க மாட்டேன், நீ முதல்ல என் முகத்துல சரி, நான் முடிக்க. முடிக்க மாட்டேன். இது எனக்கு நல்ல பாடம். எந்த பொண்ணையும் நம்ப கூடாதுங்கிறது இது ஒரு பாடம். இதே பணம் தேர் போரெல்லாம் சம்பாதிச்சு காட்டுவோம் இதே ஊர்ல. காமிச்சுக்கோ. அதை விட டபுள் பங்கா என்னால முடியும். In their mind, how can they do it so easily and how much they can? ஜாலியா இருப்பா. இல்ல ஜாலியா இருக்க வேண்டிய வயசு தான், இல்லன்னு சொல்ல மேடம். இதுக்கெல்லாம் அவ லவ்வே பண்ணல ஒண்ணு. பண்ணல மேடம், நான் சின்சியரா பண்றேன் மேடம். சரி அதான் தாங்க முடியல. விட்டுடு. ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டல, கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பெரிய ஏமாற்றமா இருக்கும். முன்னாடியே தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா மேடம். ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? ஒரு சாரி சொல்லிட்டு போய். இல்ல வேணாம் மேடம், இந்த சாரி வேணாம் மேடம். ஒரு சாரி சொல்லிட்டு போ. சாரி. சரி போமா வெளியில. மட்டமாவே